ஓம் சாந்தி. என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் மகிழ்ச்சியை எண்ணங்களில் அனுபவம் செய்ய வேண்டும், பொருட்களில் அல்ல என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். பொருட்கள் இருந்தால் நாம் மகிழ்வுடன் இருப்போம், அதிக பொருட்கள் இருந்தால் இன்னும் அதிகமாக மகிழ்ச்சியுடன் இருப்போம் என்று இந்த சமூகம் நம்மை நம்ப வைத்திருக்கிறது. நாம் பார்க்கும் அனைத்து பொருட்களும் அதன் சேவைகளும் நமது மகிழ்ச்சியை உறுதிப்படுத்துகின்றன. வீடு, வாகனங்கள், விலைமதிப்புமிக்க கடிகாரங்கள், துணிமணிகள் என்று ஒவ்வொன்றையும் நமது மகிழ்ச்சிக்காக நாம் வாங்க ஆரம்பிக்கின்றோம். ஆனால் அவை நம்முடைய தேடலுக்கு ஏற்ற பதில் அல்ல என்பதையும் உணர்கிறோம். இப்படி பொருட்களை வாங்குவதில் நாம் நன்றாகத்தான் உணர்கிறோம். ஆனால் அதையும் விட உயர்ந்த பெரிய பதிப்புகள் வரும்போது அதையும் நாம் நமது சொந்தமாக ஆக்கிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். ஆனால் மீண்டும் மகிழ்ச்சியற்றவர் ஆகிவிடுகிறோம். உண்மை என்னவென்றால், மகிழ்ச்சி என்பது எண்ணங்களால் வருகிறது, பொருள்களால் அல்ல. ஒரு அலைபேசியை வாங்கும்போது நாம் ஆஹா, நான் எப்பொழுதும் விரும்புகிற ஒரு அலைபேசி இப்போது என்னிடம் இருக்கிறது, இதில் அனைத்து அம்சங்களும் நிறைந்திருக்கின்றது என்று நினைக்கிறோம். இந்த நல்ல எண்ணங்கள், அந்த அலைபேசி அல்ல, இந்த நல்ல எண்ணங்கள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. என்னுடைய எண்ணங்கள் அழகானதாக இருந்தால் சாதாரணமான அலைபேசி கூட மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே நேரத்தில் ஒருவேளை மன அழுத்தம், பேராசை, பொறாமை அல்லது கோபம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் உருவாகினால் தற்பொழுதுதான் கடையில் வெளியாகிய விலை மதிப்புமிக்க அலைபேசி கூட கவலையை கொடுக்கும். சரியான எண்ணங்கள் உருவாக்குவதனால் அது மகிழ்ச்சி நிறைந்த வசதியான உணர்வை கொடுக்கிறது. நாம் ஆசைப்பட்டது கிடைத்தால் மகிழ்வுடன் இருக்கலாம் என்பது நம்முடைய ஆழமான நம்பிக்கை அமைப்பாகும். பொருட்கள் அனைத்தும் ஸ்தூலமானது, ஸ்தூல வசதிக்கு அவசியமானது. உணர்வு பூர்வமாக சங்கடமில்லாமல் இருப்பதற்கு இன்று நம்மை நாம் தயார் செய்து கொள்ளலாம். நிமிர்ந்து அமருங்கள். நீங்கள் பயன்படுத்தும் பொருட்களில் இருந்து விடுபட்டு மகிழ்வுடன் இருப்பதை காட்சியாக காணுங்கள். உங்களுடைய வீடு, உங்களுடைய வாகனம், உங்களுடைய அலைபேசி என்று நீங்கள் பயன்படுத்தும் பொருட்களின் பட்டியல் மிகவும் நீளமானது. உங்களுடைய மகிழ்ச்சி என்கிற இந்த உணர்வு நீங்கள் ஸ்தூல வசதிக்காக பயன்படுத்தும் பொருட்களை ஆதாரமாக ஆக்கிவிடக்கூடாது என்பதில் கவனம் வையுங்கள். பொருட்களை பயன்படுத்தும் போது நிலையான மனதுடனும் அமைதியுடனும் இருக்க வேண்டும். பொருளை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறீர்கள், பொருள் உங்கள் மனதை கட்டுப்படுத்தவில்லை என்பதை நினைவில் வையுங்கள். அந்த நாளில் சில முறைகள் சற்றே நிதானித்து, நான் என்னிடம் உள்ள அனைத்தையும் பயன்படுத்தினாலும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன் என்கிற உறுதிமொழியை மீண்டும் மீண்டும் தனக்குள்ளே சொல்லிக்கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.